2 பேரும் அமோகமா இருங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்ல. இது சிங்கத்தோட குகை மாதிரி. இங்க என்னோட அனுமதி இல்லாம உங்களை யாரும் இங்க இருந்து கூட்டிட்டு போக வாய்ப்பே இல்ல. ம். காதலிச்சு சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. 4 பேரு உங்களை பார்த்து பாராட்டணும். அந்த மாதிரி நல்லபடியா குடும்பம் நடத்தணும். சரியா? சரிண்ணா. ஏய், ஆசீர்வாதம் ஏய், பண்ணுங்கண்ணா. இதெல்லாம் வேண்டாம்ப்பா. இவ்ளோ செஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு நீங்க தானா கடவுள். முதல்ல நம்ம மனுஷங்களா வாழ்ந்தாலே போதும். இங்க பாரேன், நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்த குரு, தெய்வங்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்கள தான் நான் நம்புவேன். உனக்கு சரிங்க. காட்டுறேன். டேய், போய் கொண்டு வா. குடு. இவர்தான் எங்களுக்கு கடவுள், குரு எல்லாமே. தங்கமான மனுஷன். முத்துராஜ். வச்சுக்கோங்க. இவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ இருக்கும். சரி அண்ணா. வெரி குட். இங்க பாருமா, ஆ. போய் அந்த சாவி எடுத்துட்டு வா. ஆ. ஓ, பின் வீட்டு சாவியை தரேன். சரி. இடம் நல்லா இருக்கும். நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். சரியா? ஓகேண்ணா. நீ அப்படியே தோட்டத்து வேலையை பாத்துக்க. இங்க பாருப்பா, நீங்க வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் என் சம்சாரம் பாத்துக்குவாங்க. சரிங்க. சரியா? ஓகே, சந்தோஷமா Thanks. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நல்லதுப்பா. ம். ம். என் பானு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ம். ம். என்னாச்சுமா? ஏன் உம்முன்னு இருக்க? எதுவும் இல்ல. ஏய் தங்கம், என்கிட்ட சொல்ல தயக்கமா? பரவாயில்ல சொல்லுமா. ஆ, அது என்ன விஷயம்னு சொல்லுமா. அது வந்து ம். அது ம். எனக்கு ம். மட்டன் சாப்பிடணும் போலவே இருக்குடா. அவ்வளோதானா? ம். கொஞ்சம் வெயிட் பண்ண வந்துடுறேன். சரியா? ம். ஆ. இந்தாடா, உன்னோடது முடிஞ்சது. அண்ணே அந்த ஆளு நம்ம பசுக்கு காலை தரமாட்டேன்ட்டானே. என்னது? நம்ம பசுவுக்கு காளை இல்லைன்னு ம். சொல்லிட்டானா? அப்ப அவங்க அம்மா வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தது அதுவும் இல்லையா? ம். ஐயோ, அதுக்கு வயசு வேற ஆயிடுச்சுல்ல. இருந்தாலும் நல்லா இருக்கும். ஓகே, நான் பேசிக்கிறேன். அண்ணா, ஆ, அது என்ன அது? ஒரு 200 ரூபாய் வேணும்ண்ணா. 200 ரூபாயா? ஏய், இருட்டுனதுக்கு அப்புறம் சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? அண்ணா, அதெல்லாம் இல்லைண்ணா. அப்புறம் அது என்னன்னா, அது என் பொண்டாட்டி என்னைக்கு எதுவும் கேட்டதே இல்லைண்ணா. ஆ, மட்டன் சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. ஆ. அதுக்கு தான் ஐயோ. நீங்க போங்கடா, அப்புறம் பேசிக்கலாம். போங்கடா, நாளைக்கு வாங்கிக்கலாம் சம்பளத்தை. ஏய், இங்க வாடா. அண்ணே. இந்த 500 ரூபா ஆ. மட்டன் கடைக்கு போய் ஆ. நல்லா இளம் ஆட்டுக்கறியா பார்த்து 2 கிலோ வாங்கிட்டு வா. சரிண்ணா. சரி, போ. இளசான ஆட்டுக்கறியா வாங்கடா. சரிண்ணே. ஆ, இந்தப்பா, உன் மனைவியை வெளில கூட்டு போய் நல்லா ஊரை சுத்துங்க. அவ என்ன கேக்குறாளோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். புரியுதா? போய் என்ஜாய் பண்ணு. போ. ராத்திரி சாப்பாட்டுக்கு இங்க தான் வரணும். வாங்க. ஆ. என் மோட்டர் பைக் இருக்கே, எடுத்துட்டு போய் என்ஜாய் பண்ணு. சரிண்ணா. போடா போ. தேங்க்ஸ்ண்ணா. பாவம், அவன் பொண்டாட்டியை ரொம்ப நேசிக்கிறான்.
நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ம். அ, ம். ம். ஆ. ம். ஆ, போதும், போதும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. தம்பி எவ்வளவு நல்லா சாப்பிடுறான் பாரு. நீயும் போதும், சாப்பிடு, போதும். புரியுதா? பொறுமையா சாப்பிடு. ஏய், தண்ணி ஆ, குடிமா. மெதுவா. ஆ. நீ டென்ஷன் ஆகுற அளவுக்கு ஒண்ணும் இல்லப்பா. உன் பொண்டாட்டி நல்லா இருக்கா. நீ குடிமா. சரிங்கண்ணா. ஆ, சாப்பிடு ம். மெதுவா சாப்பிடு. சாப்பிடு. என்ன பாய், நம்ம வம்சத்திலே யாரும் இப்படி ஒரு தப்ப பண்ணதே இல்ல. உங்க பொண்ணு செஞ்ச தப்பால எங்க மானமே இப்ப போகுது. நம்ம பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். நீ சும்மா இருப்பா, பெரியவங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு என்னம்மா சமைச்ச? லெமன் ரைஸ் செஞ்சோமா? பானு, ஐயோ கடவுளே பானு, என்னாச்சுமா? பானு மா ஏந்திருமா. அம்மா பானு ஏந்திருமா. என்னங்க கொஞ்சம் இங்க வரீங்களா? என்னம்மா? என்னமா இந்த பொண்ணு மயங்க விழுந்துட்டா, கொஞ்சம் இங்க வரீங்களா? பானு என்னாச்சுமா? எழுந்துருமா. பானு என்னாச்சு? என் கூட தான் என்னாச்சு? பேசிட்டு இருந்தா, அப்படியே திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டா. ஐயோ, அம்மா, அம்மா பானு, பானு அம்மா பானு, இங்க பாருமா. பாருமா, எங்க ஒருவேளை நல்ல விஷயமா இருக்குமோ? அட என்னம்மா நீ வேற, முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போலாமா? தூக்கு. ஆ, பாத்து. பாத்து ஏய், வண்டி எடுங்கடா. எங்க ஜாக்கிரதை. கடவுளே காப்பாத்துப்பா. ஏம்மா, மனோ அங்க தோட்டத்துல இருப்பான். அவனை ஹாஸ்பிடல் வர சொல்லு. ஆ சரிங்க. சீக்கிரம் போ, சீக்கிரம். அண்ணா, ஆ, பானுக்கு என்னாச்சுண்ணா? அவளுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீ பயப்படாம இரு. ஏய், அவ டயர்ல கொஞ்சம் மயங்கி விழுந்துட்டா, அவ்வளவுதான். நான் இருக்கேன்ல, நீ சாய்ராபானு அட்டெண்டர் நீங்களா? ஆமாமா. டாக்டர் கூப்பிடுறாங்க. வா, உள்ள போய் கேட்கலாம் வா. ஆமா, இவர் யாரு? அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் இவர்தான் டாக்டர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்கா? ஆஹா. ஆ, இல்ல இல்ல. அந்த பொண்ணோட ஹார்ட்ல ரைட் வால்வ்ல பிளாக்கேஜ் ஆயிருக்கு. ஸ்டன் கூட வைக்க முடியாது. ஒருவேளை பேஷண்ட் உயிரோட இருந்தாலும் 2 மாசம் தான் இருப்பாங்க. அதுவும் காஸ்ட்லி மெடிசன் யூஸ் பண்ணணும். நீங்க மனசை தேத்திக்கோங்க. அண்ணா, டாக்டர், அவன் தாங்க மாட்டான். ப்ளீஸ், அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னும் ஒரு 10 இல்ல 100 தடவை வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. முடியாதுன்னு சொல்லாதீங்க. அவன் தாங்க மாட்டாம்மா. இந்த மாதிரி கேஸ்லாம் ரொம்ப ரேர் தான். லட்சத்துல ஒருத்தருக்கும் 2 பேருக்கும் தான் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் கடைசி வரைக்கும் பேஷண்ட் யாருக்குமே தெரியவே தெரியாது. அண்ட் இந்த மாதிரி கேஸ்ல பேஷண்ட் பொழைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அட கடவுளே. ஏய், பானு. 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 ஐயோ பானு. டேய் மனு, இங்க பாரு. அண்ணா, அண்ணா, காப்பாத்துக்கடா அண்ணா. மனு. பானு காப்பாத்துக்கடா. அண்ணா ப்ளீஸ்டா, அண்ணா ப்ளீஸ்டா, பானு காப்பாத்துக்கடா அண்ணா. அண்ணா. ஏய், ஐயோ பானு. ஒண்ணும் ஆகாது. நீ அழாதப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் இருக்கேன்டா. நீ கொஞ்சம் மனசை தேத்திக்கோ, பயப்படாத. நான் இருக்கேன்டா. ஒண்ணும் ஆகாதுப்பா. என் பானு காப்பாத்துக்கடா. இங்க பாருங்க,
பூனேல இருக்க என்னோட சர்ஜன் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணேன். பேஷண்ட் கண்டிஷனை பத்தி அவர்கிட்ட நான் சொன்னேன். ஒருவேளை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும்னு அவர் சொன்னாரு. அண்ணா அவங்க கால்ல விடுறேன். சொல்லுங்கண்ணா. அதனால எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கால் பண்ணி சொல்லி வச்சிருக்கேன். சீக்கிரமே நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். அண்ணா வாடகை காப்பாத்தலாம்லண்ணா. இனிமே நீ அழாத. டாக்டர் என்ன சொன்னாரு? இதயத்தை மாத்து, நான் அவளை காப்பாத்தலாம்னு சொன்னாங்களே, சொன்னீங்களா ஆமா, டாக்டர்? கண்டிப்பா பொழைச்சிருவா. பொழைச்சிருவா. கொஞ்சம் அமைதியா இருங்க, கவலைப்படாதீங்க. இங்க பாருடா, நீ அழறத நிறுத்திட்டு டாக்டர் இந்த மாத்திரை மருந்தெல்லாம் வாங்க சொல்லியிருக்காரு. நீ போய் வாங்கிட்டு வா, போ. போடா. ஏய் வாடா இங்க. ஏய் அழாதடா, சும்மா இரு. அதை குடுறாங்க. இந்தடா, நீ கிளம்பு. இந்தடா, போ. போய் மருந்து வாங்கிட்டு வா. போடா. உனக்கு தேவைப்படும்டா, பணம் தேவைப்படும். போ, முதல்ல போய் மருந்து வாங்கிட்டு வா. சரிடா, போ போ, அழாத, போ. அந்த பசங்களுக்கு உதவாம கைவிட்டன்னு வச்சுக்க, இந்த ஜென்மத்துல ஒண்ணு நான் கும்பிட மாட்டேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.